கிட்டத்தட்ட தமிழ்நாடு யார் பேர் வச்சது? ஒரு குழப்பத்தில் மக்களை இன்னைக்கு சீமான் தள்ளி இருக்காரு. என்னோட பாட்டன் பாரதி தான் பேர் வச்சாரு. பாரதிக்கும் தமிழ்நாடுக்கும் சம்மந்தமே இல்லை, அண்ணாவுக்கும் தமிழ்நாடுங்கிற பேருக்கும் சம்மந்தமே இல்லை. இதுதான் சீமானுடைய முட்டாள்தான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படி விஜய் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடோ அதே போல் இந்த சைமனும் குருமூர்த்திக்கு பிறந்தவனும் ஒரு சாபக்கேடு. ஏன் அப்படி பேசுறீங்க? ஆமாம், இவன் குருமூர்த்திக்கே பிறந்திருக்கான். 600 போய் கேளுங்க, சொல்லுவாங்க இவன் கதையை. சங்கரலிங்கனாரை இழிவுபடுத்துகிற குருமூர்த்திக்கு பிறந்தவன் சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம் எதை சொன்னதான்? தமிழ் ஈழம் என்பதை சிங்கள தீவுன்னு சொன்ன இந்த பாரதி பார்ப்பான். இந்த பாரதி பார்ப்பானா? அப்போ அவன் குருமூர்த்திக்கு பிறந்திருக்கான்னு குரூப்பாக பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றமே 1050 கோடி ரூபா புகார் சொல்லுது. அப்போது 10,000 கோடி காவேரி மருத்துவமனைகளாக நிற்கும். அமெரிக்காவில் சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நேருவுக்கு என்ன பரம்பரை பணக்காரரா? இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம். இந்த அலங்கோலத்தை நீதிமன்றமே முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இது திமுக பதில் சொல்லணும். நீங்கள் அண்ணா நகர் மகன் கார்த்தி இப்போ எலெக்ஷன் நிற்க போகிறாரு. ஒரு ஹாட் பாக்ஸ் 2000 ரூபா, 2 லட்சம் ஹாட் பாக்ஸ் வந்துருச்சு. நீங்கள் 40,000 கோடி ரூபாய் இடத்த தெலுங்கு தாய்மொழியை கொண்ட இந்த மோகனும் கார்த்தியும் விமான நிலையத்தையே மாற்றுற அளவுக்கு வலிமை படைச்சவனா இருக்கு. அப்போ இந்த மக்கள் முட்டாள் தானே. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சீமான் மேடை ரொம்ப கோலாகலமாக இருந்தது. பல தொண்டர்கள் நாங்கள் குவிந்திருந்தாங்க. அவர் பேசின வார்த்தைகள்லாம் பேசியிருப்பீங்க. எப்படி நினைக்கிறீங்க சீமானோட மாநாடு? இந்த தேர்தலில் சீமான் சட்டசபையில் கால் வைப்பாரா? இல்லைங்க, சீமான் 234 தொகுதி பொறுப்பாளர்களுக்கு தொலைபேசி செய்து ஆளுக்கு 1000 பேரோட திருச்சி வந்துடணும். வந்தால் தான் உனக்கு சீட்டு இல்லைன்னா வேட்டு. அவன் கடனை வாங்கி கப்பியை வாங்கி ஒரு வேனை வச்சு ஒரு 100 பேரை கூட்டு வந்திருக்கான். 234 100 23,000 பேர். இதில் 50 பேர் வந்தவர் இருக்கான், 75 பேர் வந்தவர் இருக்கான். இந்த ஒரு 5,000 10,000 கூட்டம் தான் சீமானுடைய கூட்டம். இதில் என்ன சிறப்புனா, பெரியார் ஃபோட்டோ இல்லை, முத்துக்குமார் ஃபோட்டோ இல்லை. 2 பேர். அதாவது இவர் முதல்ல மேடை கொடுத்ததே குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி. அவங்க என்ன கட்சி? திராவிட இயக்கம். அந்த பெரியார் போட்டாவே இல்லை. உன்னை இத்தனை கோடிகளை வசூல் செய்து கொடுத்த ஒரு போராளி முத்துக்குமார், அவன் போட்டாவும் இல்லை. அப்போ நீ எவ்வளோ பெரிய தேச துரோகி, தமிழின துரோகி. ஏன் ஒரு 500 படங்களை வைத்தவருக்கு இங்கே 2 படம் வைக்க முடியாதா? வைக்கக்கூடாதுன்னு தானே நோக்கம். அப்புறம் வைக்க தெரியாமையே விட்டார். திட்டமிட்டு தவிர்த்து இருக்கிறார். 2வது திருமாதான் சொன்னார், பெரியாரை பேசுகிறோம் நம்ம பார்த்துட்ருக்கோம், அடுத்து அம்பேத்கரை பேசுவார் இந்த குருமூர்த்திக்கு பிறந்தவொன்னு நினச்சோம். இப்போ அம்பேத்கர் அங்கே இழிவுபடுத்தியிருக்கார். அயோத்திதாச பண்டிதர் இருக்கும்போது அம்பேத்கர் எதுக்கு? ஏன்னா ஒடுக்கப்பட்டவனுடைய அடையாளம் அம்பேத்கர். அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அடையாளம். அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற வேலையை இந்த குருமூர்த்தியின் மகன் செஞ்சுருக்கான். நீங்கள் அழகாக சொன்னீங்க, திராவிடம் தான் இன்றைக்கி சீமான தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டுறது சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த திராவிடத்தில் பயணிக்கும் சத்யராஜ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவை, சீமான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு பேசியிருக்கார். இல்லைங்க, சத்யராஜ் ஒன்றும் பெரிய பழுத்த அரசியல்வாதி, பெரியாராக நடித்தவர், பெரியாரை உள்வாங்கினவர். இல்லை அதெல்லாம் அப்படி பேசுனா அவர் சீமானை எப்படி ஏற்றுக்கொள்வார்? ஒரே நேரத்தில் பெரியாரையும் ராஜாஜியும் ஆதரிக்கிறோம் மனநோயாளியாக தான் இருப்பான். ராஜாஜி கடைசி வரை பார்ப்பனையத்தை தூக்கி பிடித்தவர். பெரியார் உழைக்கிற மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், தமிழர்களை தூக்கி பிடிச்சவர். அப்போ எப்படி இது முரண்பாடு இருக்கும்? இதே ராஜாஜி தான் பெரியாரை கொண்டு போய் பெல்காம் சிறையில் போட்டார், அங்கேயே சாவுணும். அப்போ சீமானையும் பேசி சீமான் பெரியாரை மண்ணு என்று சொல்லுகிற பெரியாரை பேசுகிற ஒருவன் இப்படி சரியான தலைவனாக இருப்பான். ஆக பெர்சனலாக சத்யராஜுக்கு சீமான் தேவை, அவ்வளோதான். அதை தாண்டி இதில் எந்த அரசியலும் இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாடு யார் பேர் வச்சது? ஒரு குழப்பத்தில் மக்களை இன்றைக்கி சீமான் தள்ளி இருக்கார்.
அண்ணா தான் இல்லை அண்ணா தான் பேர் வச்சாரா இல்லை அவர் முப்பாட்டன் என்னோட பாட்டன் பாரதி தான் பேர் வச்சாரு இல்லை பாரதி உரிமை கொண்டாடுறாங்கன்றார். இல்லை பாரதிக்கும் தமிழ்நாடுக்கும் சம்மந்தமே இல்லை, அண்ணாவுக்கும் தமிழ்நாடுங்கிற பேருக்கும் சம்மந்தமே இல்லை. இதுதான் சீமானுடைய முட்டாள்தான். அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறது இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ எப்படி விஜய் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடோ அதே போல் இந்த சைமனும் குருமூர்த்திக்கு பிறந்தவனும் ஒரு சாபக்கேடு. ஏன் அப்படி பேசுகிறீங்க? ஆமாம், இவன் குருமூர்த்திக்கே பிறந்திருக்கான். அரணையூர் போய் கேளுங்க, சொல்லுவாங்க இவன் கதையை. நான் எப்படின்னா 68 நாள் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் வந்து செத்து போனார். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும். அண்ணாவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, பாரதிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சங்கரலிங்கனார் விருதுநகரில் 68 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார். அதே போல் ஆந்திராவை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, சென்னை ராஜதானியிலிருந்து பிரித்து மொழிவாரி மாநிலமாக்க வேண்டும் என்று புட்டிலி ஸ்ரீ ராமு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் செத்து போனார். அவர் ஆந்திரா தியாகி, இவர் தமிழ்நாட்டு தியாகி. ஏன் அப்போது சங்கரலிங்கனாரை இழிவுபடுத்துகிற குருமூர்த்திக்கு பிறந்தவன் விஜயலட்சுமி காரி துப்புறான். அப்போது நீ எல்லாம் ஒரு தலைவன்னா விஜய் ஒரு தலைவன் தான்டா. நம்ம நயினா ராகேந்திரன் சொன்னார்ல, இவர் எங்கேருந்து முதல்ல வரட்டும்னு. நான் அது எங்கேயும் சொல்ல விரும்பல. இவன் விஜயலட்சுமி வீட்டிலேருந்து வரட்டும். அவர் நயினா ராகேந்திரன் சொன்ன இந்த 2 பயல்களும் எங்கே இருந்துக்கான எங்கே படுத்து கிடக்கிறான்னு தெரியுதா? அப்போது தமிழ்நாட்டுக்கு பாரதிக்கு என்னடா சம்பந்தம்? சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம் எதை சொன்னதான்? தமிழ் ஈழம் என்பதை சிங்கள தீவுன்னு சொன்ன இந்த பாரதி பார்ப்பான். இந்த பாரதி பார்ப்பானா? அப்போ அவன் குருமூர்த்திக்கு பிறந்திருக்கான்னு குரூப்பாகுது. தமிழர்கள் பழம்பெரும் பூமியான இந்த தீவை என்ன சொன்னார்? சிங்கள தீவுன்னு பாடியிருக்கார். அப்போது தமிழர்களை அவருக்கு ஒரு லட்சியமே இல்லை. அவன் எப்படி தமிழனுக்கு தலைவனாக இருக்க முடியும்? நாம் தமிழர் கட்சியில் தான் சமத்துவம் இருக்குது. கிட்டத்தட்ட 117 பெண்கள் 117 ஆண்கள் வேட்பாளர்கள். அதில் கலப்பாக எல்லா சாதி மதங்களுக்கும் அப்பாற்பட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க சீட்டை. அதில் 6 பிராமணர்களும் சார்ந்தவர்கள். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே? இல்லைங்க, சீமானே முதல்ல ஒரு மனநோயாளி. இந்த மனநோயாளி எதை செய்தாலும் அது ஒரு மனநோயாளியாக தான் இருக்கும். இந்த தேர்தலில் 2% வாங்கினாலே அதிகம். 2% வாக்கு சீமான் வாங்கினாலே அதிகம். சீமானுக்கு அடிப்படை கொள்கை என்பதே இல்லை. இந்த சமூக வலைதளம் இல்லைன்னா சீமான் அத்தனை பேர் மறந்துருப்பான். சீமானை தூக்கி பிடிக்கிற ஒரு செய்தி ஊடகம், அது வழியாக தான் மக்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த தேர்தலோடு சீமானுடைய அரசியல் முடிவுக்கு வந்துவிடும். கிட்டத்தட்ட விஜயும் சரி சீமானும் சரி 2 அரசியல் ஆளுமைகளும் திமுகவை முன்னிறுத்தி தான் இன்றைக்கி கலா அரசியலில் பயணிக்கிறாங்க. குறிப்பாக இவர்களோட ஊழலை தான் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. குறிப்பாக நேரு இன்றைக்கி அதுவும் தேர்தல் சமயத்தில் அவர் கைதுக்கு உட்படுத்திருக்கார். என்ன எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? இது தேர்தல் காழ்ப்புணர்ச்சி காரணம் இல்லைங்க. இது தேர்தலுக்கு காழ்ப்புணர்ச்சி சம்மந்தமே இல்லைங்க. திருடாமல் பணத்தை வீட்டில் வச்சா வழக்கு போடுறாங்க. இல்லை, யார் தான் நேரு? ஏன் நேரு பேர் அடிபட்டுட்டே இருக்கு? அவன் நேரு பெரிய நீங்கள் உள்ளாட்சித்துறையில் பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. பல 1000 கோடி கொள்ளை போயிருக்கு. நீதிமன்றமே 1050 கோடி ரூபா புகார் சொல்லுது. அப்போது 10,000 கோடி காவேரி மருத்துவமனைகளாக நிற்குது. அமெரிக்காவில் சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நேருவுக்கு என்ன பரம்பரை பணக்காரரா? அப்போ இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம். இந்த அலங்கோலத்தை நீதிமன்றமே முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இது திமுக பதில் சொல்லணும். திமுகவை பொறுத்தவரை திருச்சி நேரு மத்திய மண்டலத்துக்கான தேர்தல் பொறுப்பாளர். இவர் ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்களை, ஒரு எம்எல்ஏக்கு 30 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் நிதியை திருடி திமுகவை வெற்றி பெற வைக்கக்கூடிய 5 சூத்திரதாரிகளில் ஒருவர். அந்த 5 பேர் 150 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எத்தனை வேண்டுமானாலும் கொள்ளையடிச்சுக்கலாம், யாரும் கேட்பதற்கு நாதி இல்லை. கிட்டத்தட்ட திமுக ஒரு ஊழல் கட்சியாகவே சித்தரிக்கிறீங்க. இல்லை, அது உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏன் மக்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? மக்களுக்கு இதெல்லாம் தெரியும். அதாங்க, மக்கள் இதை இப்போவே டிஃபன் பாக்ஸு, அண்டா, குண்டா, டப்பா
நீங்கள் அண்ணா நகர் மோகன் மகன் கார்த்தி இப்போ எலெக்ஷன் நிற்க போகிறாரு. ஒரு ஹாட் பாக்ஸ் 2000 ரூபா, 2 லட்சம் ஹாட் பாக்ஸ் வந்துருச்சு. நீங்கள் 40,000 கோடி ரூபாய் இடத்த தெலுங்கு தாய்மொழியை கொண்ட இந்த மோகனும் கார்த்தியும் விமான நிலையத்தையே மாற்றுற அளவுக்கு வலிமை படைச்சவனாக இருக்கு. அப்போ இந்த மக்கள் முட்டாள் தானே. நீங்கள் இப்போ மணப்பாக்கத்தில் 9,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் இடம், 600 ரூபாய்க்கு பத்திரப்பதிவு நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஊடகங்கள் மக்களை ஏமாற்றுகிற காட்சி ஊடகமாக மாறிப்போனதனுடைய விளைவு மக்களுக்கு எந்த செய்தியும் போய் சேரவில்லை. கிட்டத்தட்ட இந்த அரசியலில் ரெட்ஜின் மூவியும் இன்றைக்கி இந்த தேர்தல் உள்ளே வந்திருக்கு. குறிப்பாக கமலுக்கும் சரி, கமல் ரஜினி இணைந்து நடிக்கும் இந்த படம் வந்து இது தேர்தல் உத்தியில் கையாடுறாரு ஸ்டாலின் அவர்கள். ரஜினியை தன் வசப்படுத்துறதுக்காக இந்த 600 கோடி ரூபாயில் இந்த படம் தயாரிக்கப்படுது அப்படின்றாங்க. இது உண்மையா? ரஜினிக்கு வாக்கெல்லாம் இல்லைங்க, ரஜினியெல்லாம் மறந்துட்டா மக்கள். இது சினிமா வியாபாரத்துக்கு அரசியலுக்கு சம்மந்தம். விஜயோட கள்ளத்தை அடிக்கிறதுக்கு ரஜினியை கையில் இல்லை ரஜினியெல்லாம் மறந்துடும். ரஜினி படம் ஓடுறதே இல்லை. ரஜினி படத்தில் ஒரு 10 ஹீரோ சேர்த்துறான். அமிதாப் பச்சனை சேர்த்துறான், மோகன்லாலை சேர்த்துறான். அதனால் ரஜினியுடைய வாய்ப்பு சினிமாக்கெல்லாம் போச்சு. அது திரு ஸ்டாலினோட ராஜதந்திரம் இது. எல்லாரும் கையில் அணைக்கிறார் அவர். விஜய் என்ற ஒரு பிம்பத்தில் ஒரு அச்சத்தில் இருக்கு இன்றைக்கி திமுக. அதனால் திமுக தரப்பில் எல்லாரையும் ஒன்று சேர்க்குற ஒரு எண்ணத்தில் இறங்குறாங்க. அவங்களோட சீட் ஷேரிங் கூட ஷேர் பண்ணதில் இறங்கி வந்துட்டாங்கன்றாங்களே. இல்லைங்க, அதாவது தேமுதிகவை சேர்த்ததாக இருக்கட்டும், மானிமாவை கையில் எடுத்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததாக இருக்கட்டும், இன்றைக்கி ரஜினிக்கு அந்த பட வாய்ப்புகள் கொடுத்ததாக இருக்கட்டும், இது போல் பல விமர்சனங்கள் இருக்குது திமுக. இல்லை, அவர் அரசியலே தெரியாதுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். 6% அமித்ஷாவோடு போட்டி போட்டு ராஜதந்திரத்தை வேலை செய்கிறாரு. இல்லை, அதாவது 6% இவ்வளவு சிரமப்படுறதுலேருந்து திமுகவோட நிலைமையை கண்டுபிடிச்சிக்கலாம். தேமுதிகவுக்கு 6% தான் இருக்குது. இந்த 6%க்கே பாடாய்ப்படுகிற ஸ்டாலினுடைய அரசியலை கைப்புண்ணுக்கு கண்ணாடியே தேவையில்லை. திமுக இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டு இருக்கிறது என்பதை தவிர வேறு எந்த உதாரணமும் தேவையில்லை. விஜய் சொன்ன மாதிரி பயந்துருக்காங்களோ? நீங்கள் இவர்கள்லாம் சரியான தலைவர்களாக இருந்த விஜய்க்கு அரசியல் வேலையே இல்லை. யார்? கருணாநிதி, அண்ணாதுரை, ஸ்டாலின், வைகோ, ராமதாஸ், இப்படி சீமான், யாரும் சரியான தலைவர்களாக இல்லை. சரியான தலைவர்களாக இருந்தால் விஜய்க்கு அந்த வேலை இல்லை. யார் தான் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு நல்ல அரசியல்வாதி? யாரையுமே தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் தலித் மக்களை தாண்டி வளர முடியல. தமிழ் தேசிய தலைவராக வளர வேண்டிய தலைவர். சீமானுடைய வாக்கு அவருக்கு தான் வந்திருக்கணும், விஜயுடைய வாக்கு அவருக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் அவரை ஒரு தலித் தலைவராகவே அவரை அடுத்த கட்ட தமிழ் தேசிய தலைவராக வர வேண்டிய பல வாய்ப்புகளை அவரே தவற விட்டார். ஈழப்பிரச்சனை நடந்தபோது ஒரு தமிழ் தேசிய தலைவனாகத்தான் உண்ணாவிரதம் இருந்தார். தன்னுடைய உயிரை இழப்பதற்கு கூட தயார் நிலையில் இருந்தார். அதை பார்த்து கருணாநிதி பயந்தார், ஆட்சி கவுந்து போகணும். அவரோடு சேர்ந்து இணைந்து உண்ணாவிரதம் இருப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. அப்போது அவர் மீண்டும் தலித் சமூகத்துக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டார். அதனால் அவருடைய அரசியல் அதை தாண்டி வருகிற வாய்ப்பை அவரே பலமுறை திமுகவோடு சேர்ந்து அழித்து கொண்டார். தமிழ் தேசிய தலைவர் வந்து சீமான் கிடையாதுன்னு குற்றம் சாட்டு வைக்கிறீங்க. அப்போ இன்றைக்கி தமிழகத்தில் யார் ஒரு தமிழ் தேசிய தலைவராக முன்னிறுத்திக்கிறாங்க? அல்லது மக்கள் யாரை ஏற்றுக்கிறாங்க? யாரையுமே ஏற்றுக்கல. வேல்முருகன் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இல்லை, அது இன்னும் கடுமையாக வேலை செய்து போராடணும். அவர் தமிழ் தேசிய தளத்தில் முடிந்தவரை போராடுறார். ஆனாலும் இன்னும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேண்டியிருக்கு. அவர் காலம் இருக்குது, வயசு இருக்குது. அதனால் போராடுவார், அந்த இடத்தை தக்க வைப்பார். உங்கள் நேர்த்துங்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.